வணக்கம். ஜெய் பீம். நமோ புத்தாயா. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை வன்மையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 19, 2024 அன்று சென்னையில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஷெட்யூல்ட் இன கூட்டணி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஷெட்யூல்ட் இன கூட்டணி அமைப்பாளரும் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் தலைவருமாகிய புத்திஸ்ட் ஜே.பி. நாகபூஷணம் மற்றும் ஷெட்யூல்ட் இன கூட்டணியின் நிர்வாகிகளாகிய அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் பொன் ராசேந்திரன், அம்பேத்கர் மக்கள் கழகம் அமைப்பாளர் நுங்கை வி. இளையபாபு, பறையர் சமூகம் தலைவர் ஆக வள்ளுவர்தாசன், குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் சேவாரத்ன சி. ராஜேந்திரன், இந்திய குடியரசு கட்சி சென்னை மாவட்ட தலைவர் புல்கான் எஸ். புஷ்பலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். Salutations, Jai Bhim, Namo Buddhaya. Protests were held against Union Home Minister Amit Shah for insulting Dr. B.R. Ambedkar on 19 December 2024 at the Annal Ambedkar Manimandapam in Chennai on behalf of the Scheduled Caste Alliance. The protest was attended by the organizer of the Scheduled Caste Alliance and the president of the Dr. Ambedkar Democratic Forum, Buddhist J.P. Nagabhushanam, and the executives of the Scheduled Caste Alliance, Ambedkar Makkal Sakthi, President, Pon Rasendran, Ambedkar Makkal Kalgam. Organizer, Nungai V. Ilayababu, Parayar Samugam, President, A.K. Valluvardasan, Hut People's Development Kalgam, President, Sevaratna C. Rajendran, Republican Party of India, Chennai District President, Bulkhan S. Pushpalingam, and others. ஜெய் பீம் 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 ஜெய் பீம். ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 நாட்கள் முன்ன உள்துறை அமைச்சர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்போது நமது இதய தெய்வம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி இழிவாக பேசியுள்ளார், கிண்டலாக பேசியுள்ளார். அவரை உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்லி இன்றைக்கு அம்பேத்கர் ஷெட்யூல்ட் கூட்டணி சார்பில் சென்னையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியுள்ளோம். அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், இல்லை அவரை ராஜினாமா செய்துட்டு போக வேண்டும், இல்லை என்றால் மாபெருமாக போராட்டங்கள் இந்தியாவில் வெடிக்கும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், நமோ புத்தாயா. 2 நாட்களுக்கு முன்னாடி நம் மத்திய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நக்கல் நையாண்டியுடன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். நீங்கள் எந்த நேரம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுவதை விட கடவுளை பற்றி இங்கு பேசியிருந்தால் உங்களுக்கு புண்ணியமாக கிடைத்திருக்கும், கடவுளுடைய அருள் கிடைத்திருக்கு என்று பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகமான செயல், இப்படிப்பட்ட செயலில் இன்னைக்கு பிஜேபி இருக்குதுன்னா இதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இந்திய திருநாட்டத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமாதானத்தோடு சமதர்மத்தோடு நடத்துகின்ற ஒரு நடக்க வேண்டிய அரசு இன்னைக்கு அரசியலமைப்பு சட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமதிக்கும் செயலில் கேலி கிண்டலாக பதிவிட்ட அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஷெட்யூல்டு கூட்டணி சார்பாக இன்று தினத்தில் கூடியிருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் இன்று கூடி இதற்கான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம்.
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஜெய்பீம் ஷெட்யூல்டு கூட்டணியின் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சர் RSS அமித்ஷாவை கண்டித்து கண்டன முழக்க கோஷ ஆர்ப்பாட்டம் 2 நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு நிகழ்வை ஒட்டி விவாதங்கள் நடைபெற்ற போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாபா சாஹேப் பெயரை தவறாக உச்சரித்து பேசியதை கண்டித்து ஷெட்யூல்டு கூட்டணியில் உள்ள அமைப்புகளின் சார்பாக இன்று நாங்கள் இந்த இடத்தில் கண்டன கோஷ ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆர்ப்பாட்டம் 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 அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 பதவி விலகு RSS அமித்ஷாவே பதவி விலகு கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் RSS அமித்ஷாவை கைது செய் பாதுகாப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மீட்டெடுப்போம் இந்திய திருநாட்டை மதவாத கும்பலிருந்து மீட்டெடுப்போம். கைது செய் அமித்ஷாவை கைது செய் சனாதன அமித்ஷாவை கைது செய் சொல்லுவோம் ஜெய் பீம் சொல்லுவோம் ஜெய் பீம் சொல்லுவோம் வீர வணக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் இப்போது